என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். பூந்தமல்லி அருகே புதிய பள்ளிவாசல் திறப்பு அமைச்சர் நாசர் திறந்து வைத்தார். பூந்தமல்லி அடுத்த மலையம்பாக்கம் கிராமத்தில் பூந்தமல்லி பெரிய பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தில் புதிய பள்ளிவாசல் கட்டடம் கட்டப்பட்டது. இதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பூந்தமல்லி பெரிய பள்ளிவாசல் தலைவர் முகமது அனீப் கவுஸ் தலைமை தாங்கினார். செயலாளர் ராஜா உசேன், பொருளாளர் ஷேக் ஃபரீத், நிர்வாகிகள் மஹபூப் பாஷா, அப்துல் ரசாக், அப்துல் சலாம், சதகத்துல்லா, யூனுஸ் இப்ராஹிம், ஆதம் ஷா, கலீம் அகமது உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர் மாஹின் அபுபக்கர் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர், முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், எம்எல்ஏ ஆகியோர் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய பள்ளிவாசல் கட்டடத்தை திறந்து வைத்தனர். இதில் அமைச்சர் நாசர் பேசும்போது, இந்தியாவில் ஜாதி, மதம், இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு என பல்வேறு வகையான மக்கள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என வாழ்ந்து வருகின்றனர். தற்போது நாடு முழுவதும் சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் சிறுபான்மையினருக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சிறுபான்மையினர் இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதோ அதே அளவுக்கு சிறுபான்மையினர் மக்களும் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய முன்னாள் உறுப்பினர் நவாஸ், பூந்தமல்லி நகர திமுக செயலாளர் ஜி.ஆர். திருமலை, நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர், துணைத் தலைவர் ஸ்ரீதர், மாவட்ட பிரதிநிதி லயன் சுதாகர், பூந்தமல்லி பள்ளிவாசல் ஆலோசனைக் குழு உறுப்பினர் ஷேக் தாவூத், இமாம்கள் பூந்தமல்லி முகமது இஸ்மாயில் பாஹ்வி, பரணிபுத்தூர் முகமது சலீம் சேட், மலையம்பாக்கம் முகமது இம்ரான், மேப்பூர் தாஜுதீன் காசிபி மற்றும் பல்வேறு பள்ளிவாசல்களின் நிர்வாகிகள், இஸ்லாமிய அமைப்புகளின் நிர்வாகிகள், நகர்மன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.